ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பற்றின அதிகமான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். நான் வந்து சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் மிஷினில் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்டு. ஸோ இதுவே நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் கிளிக் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கார்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிஓஎஸ் மிஷினில் தான் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஓப்பன் பண்ணி நமக்கு யூசர் மேனுவல் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கார்டோட லிமிட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 46,000 வந்து லிமிட் இருக்குது. கேஷ் லிமிட் 6,000. அதுக்கப்புறம் எந்த மந்தோட எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு உள்ள கார்டு இருக்கும். கார்டு வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து யூபிஐ லிங்க்டு கார்டு, அதாவது வந்து ரூபே கார்டு. ரூபே கார்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் லிங்க் பண்ணி நீங்கள் அதில் இருந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ வாங்குறவங்க எல்லாருமே வந்து ரூபே கார்டு தான் வாங்குறாங்க. யூபிஐயில் லிங்க் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணுறதுனால ஸோ அந்த மாதிரி கார்டை தான் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இதோட எல்லா வீடியோஸுமே வந்து நான் இனிமேல் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.